Hi guys, a very good evening to all of you. First of all, a very happy Diwali. Happy Diwali. So, எல்லாருமே ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக கறி சாப்பிட்டு படுத்து இருப்பீங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் போயே தான் ஆகணும். ஸோ தீபாவளியாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ மணி நேரம் ஐ வில் ஹேவ் ஃபன் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இவ்வளோ மணி நேரம் நான் நிம்மதியாக இருப்பேன்ப்பா, எதை பற்றியும் யோசிக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன்ப்பா. வீட்டில் எல்லாரும் வந்திருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருப்பேன்ப்பா. அதுக்கப்புறம் நான் காணாமல் போயிடுவேன்ப்பா, ஓரமாக எங்கேயாச்சும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு 3 மணி நேரமாக இருக்கலாம், சில பேருக்கு 5 ஹவர்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு ஹாஃப் அ டேவாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய டைம் லைனை ஃபாலோ பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் ஐ ஹாவ் சீன் யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்களோ எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ஒரு முயற்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், IVVS RRB கிளர்க், சரிங்களா? அதுக்கான ஒரு 50 days ஸ்டடி பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்னிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அரௌண்ட் 50 to 52 days இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் 50 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன், கவனிங்க, சரிங்களா? ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸில் தெரியும் நமக்கு எப்படி இருக்க போகுது, ரெண்டு இது மட்டும்தான் இருக்க போகுது. ரீசனிங் ஒன்று, ஆப்டிடியூட் ஒன்று, ரெண்டு எக்ஸாம் தான், ரெண்டு சப்ஜெக்ட் தான் இருக்க போகுது. ஸோ ஈச்சில் பார்த்தீங்கன்னா 40 questions 40 marks சேர்த்து பார்த்தீங்கன்னா 45 minutesன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஆஸ் யூஷுவல் நமக்கு என்னது 1/4 ஆஃப் த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதும் நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஆஸ் யூஷுவல் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஸ்டடி பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா உங்களுடைய சிலபஸை என்டையராக என்ன பண்ணும், ரிவைஸ் பண்ணும், சரிங்களா? நான் ஏற்கனவே பார்த்தது தான், எனக்கு இதெல்லாம் தெரியும் தான். எனக்கு இது இப்போ எனக்கு என்ன ஆவரேஜ்னா என்னென்னு தெரியாதா, டிஸ்கவுண்ட்னா என்னென்னு தெரியாதா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடாது. தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்க்கணும். அண்ட் ஸ்ட்ரென்தன் ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ், ஓகேங்களா? சில டாபிக்ஸ்ல இருந்துலாம் கேள்விகள் கண்டிப்பாக வரும். இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வரும், க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வரும், ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்றதுனா கண்டிப்பாக வரும். ஸோ எல்லா செட்லேயுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சில டாபிக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எப்படி கேட்டாலும் சரி, எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் சரி, எப்படி மாற்றி போட்டு கேட்டாலும் சரி, இதை நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவேன், சரிங்களா? இதை கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணிடுவேன்ற நிலையில இருக்கணும், சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, மறக்காம அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி அண்ட் ஸ்பீட், அதாவது நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். அக்யூரசி ரொம்ப முக்கியம். மேம் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 80க்கு நான் 70 கொஷின் போட்டேன் மேம் அப்படின்னா வெரி குட். பட் அந்த 70 கொஷினில் எத்தனை கரெக்ட் அப்படின்றது ட்விஸ்டாக இருக்கும். ஸோ 70க்கு 70மே கரெக்ட் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதே சமயத்தில் நமக்கு டைமிங் தெரியும், 45 minutes தான். ஸோ அந்த டைமிங்குள்ளே போடுறதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு நிறைய வேணும். ஸோ முன்னாடி ஆரம்பிக்கும் போது வேணும்னா என்ன பண்ணுங்கள், டைமிங் இல்லாமல் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆல்வேஸ் என்ன பண்ணுங்கன்னா டைமரை வச்சுக்கோங்க. இந்த டைமுக்கு மார்க் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும் போது எப்பயுமே டைமரை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் டெய்லி மார்க் ப்ளஸ் செக்ஷனல் ப்ராக்டிஸ். ஸோ டெய்லி மார்க் கண்டிப்பாக இருக்கணும், அதே மாதிரி செக்ஷனல் ப்ராக்டிஸும் இருக்கணும். அதாவது ஆப்டி தனியாக, ரீசனிங் தனியான்னு ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ டெய்லி மார்க் எப்போதுலேருந்து ஆரம்பிக்கணும், செக்ஷனல் ப்ராக்டிஸ் எப்போதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, செஷன் யாரெல்லாம் இன்னும் லைக் போடலையோ மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று போட்டுருங்கப்பா. ஓகே, சரி. அதே மாதிரி ரெடியூஸ் சில்லி மிஸ்டேக்ஸ், ஓகேங்களா? நம்ம யோசிப்போம், அதாவது அங்கே கொஷினில் 5 தான் இருக்கும், ஆனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது 5க்கு பதிலாக 8ன்னு போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் சில்லி மிஸ்டேக்ஸ் தான். பதட்டத்துலையோ அவசரத்துலையோ என்ன பண்ணிவிடுவோம், மாற்றி போடுவோம், ஏக்கு பதிலாக சீனு போட்டுருவோம். சில மிஸ்டேக்ஸ், ஹியூமன் தானே, மனுஷங்க தானே நம்ம எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக தப்புகள், சில தவறுகள் செய்ய தான் செய்வோம். ஸோ பட் என்னது, அதை நம்ம பழகிக்கணும். ஓகே, இந்த தடவை இந்த தப்பு பண்ணிட்டோம், அகைன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் எக்ஸாம் எழுதும் போது, சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி 1 to 15 days என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Day 1 அதாவது நாளையிலேருந்துன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தீபாவளி சொன்னால ஃப்ரீயாக விட்டுருங்க, நாளையிலேருந்து, சரிங்களா? ஸோ நாளையிலேருந்து அடுத்த 15 நாள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கான்செப்டை ஃபுல்லாக தரவு பண்ணணும். அதே மாதிரி சாப்டர் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஆவரேஜஸ் இருந்துச்சுன்னா ஆவரேஜஸை மட்டும் பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் இத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் போடணும் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் எந்தெந்த சாப்டர்லாம் வீக்காக இருக்கீங்க, எந்தெந்த சாப்டர்லாம் மாடரேட்டாக தான் தெரியுமோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நடத்துகிற அன்னைக்கு ஐ வாஸ் ஆன் லீவ். சரிங்களா? ஸோ அதனால எனக்கு என்னென்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் தெரியாது அப்படின்றதே என் மைண்டில் உட்காந்துருச்சு. அதை கற்றுக்கவோ அது என்ன ஏதுன்னு பார்க்கவோ ஒரு நாளுமே நான் உட்கார்ந்ததே கிடையாது. எக்ஸாம்லேயுமே சரி போட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தாலே அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். இத்தனைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும். போட்டோட ஸ்பீடு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு டைம் என்னப்பான்னு கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். போட்டுன்ற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போட்டுன்னு பார்த்தா தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஐயோ போட்டா நமக்கு வராதுப்பா அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்தெந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு தெரியாதோ, எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களோட டெய்லி டார்கெட் என்னவா இருக்கணும்னா 2 குவான்ஸ் டாப்பிக்கை கவர் பண்ணிடணும், ரீசனிங்கில் 2 டாப்பிக்கை கவர் பண்ணிடணும். சரிங்களா? சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இன்னைக்கு 2 நாளைக்கு 2 அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். அது இல்லாமல் என்னது, ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எவ்ரி 3 days. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு செக்ஷனல் 3 டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா 3 நாள் கழிச்சு அடுத்த ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டை போடணும். அதாவது ரீசனிங் தனியாக, ஆப்டி தனியாக, ரீசனிங் தனியாக, ஆப்டி தனியாக. ஸோ மொத்தமாக 5 போட்டிருப்பீங்க. 15 days எவ்ரி 3 days போட்டிங்கன்னா என்னது 5 நாள் 5 செக்ஷனல் டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ ஃபேஸ் 2 16 இருந்து டே 35 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பீடை வேகமாக போடுறதை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி அக்யூரேசியை அதிகப்படுத்தணும். போடக்கூடிய நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்வி எல்லாமே கரெக்டாக அமையறதுக்காக டார்கெட் பண்ணணும். ஸோ என்னன்னா ஈஸி, மாடரேட், ஹை லெவல் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த ஒரு இது வரும். ஏன்னா எக்ஸாமில் நமக்கு கேள்விகள் அப்படி தான் இருக்க போகுது. ஈஸியான கேள்வி மட்டும் கேட்க போகிறது கிடையாது, மாடரேட்டாக இருக்கக்கூடிய கேள்வி மட்டும் கேட்க போகிறது கிடையாது, ஹை லெவல் மட்டும் கேட்க போகிறது கிடையாது. எல்லாமே சேர்ந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம இங்கேருந்தே பண்ணிட்டோம்னா எக்ஸாமில் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் ஆகிடும். அதில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இன்னும் நிறைய கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. என்ன பண்ணும், மினி மார்க் டெஸ்ட்டை ஆல்டர்னேட் டே போடணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 கொஷின்ஸ், இப்போ 80 கொஷின்ஸ் இருக்கா, அது வந்து மினி மார்க் டெஸ்ட் மாதிரி 20 கொஷின்ஸ் வச்சுக்கோங்க. 10 ரீசனிங், 10 ஆப்டி, அந்த மாதிரி மினி மார்க் டெஸ்ட் என்னது, ஒரு நாள் இது போடுங்க, ஒரு நாள் விட்டுட்டு அகைன் 3rd day இதை போடுங்க. சரிங்களா? ஸோ ஃபார்முலா அண்டு கேப்லரிக்கெலாம் என்ன பண்ணணும், ஒரு நோட்டை ஃபாலோ பண்ணும். எப்பயுமே ஒரு சம் போடும்போது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணும்போது ஏன் இந்த கொஷின் தப்பு பண்ணியிருக்கோம், இதை விட ஷார்ட்கட்டில் போடலாமா, என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் பார்க்கும்போது அந்த ஷார்ட்கட்டை தனியாக எடுத்து எழுதி வைக்கணும். புதிய ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதை எழுதி வைக்கணும். கிராமரில் புதிய ரூலாக இருந்துச்சுன்னா எழுதி வைக்கணும். கஷ்டமான ஒகேபுலரியாக இருந்துச்சுன்னா எழுதி வைக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி இதெல்லாம் திருப்பி பார்த்தோன்னா நமக்கு மைண்ட் ரொம்ப ஓகே, இதெல்லாம் நமக்கு புதுசாக படித்தது இதெல்லாமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், இதெல்லாமே நோட்டு தனியாக நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா டே 36லேருந்து 50 வரைக்கும் மார்க்கு ரிவிஷன் ஃபேஸ். இது மட்டும்தான். மார்க் டெஸ்ட் போடணும், ரிவைஸ் பண்ணணும், இது மட்டும்தான் உங்கள் வேலையாகவே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் லென்த் மார்க் டெய்லி போடணும். சரிங்களா? முன்னாடி என்ன பண்ணோம், 3 நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்தோம், அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் 3லனா என்னது, எவ்ரி டே நீங்கள் மார்க் டெஸ்ட் ஃபுல் லென்த் போடணும், ரிவைஸ் பண்ணணும். ஷார்ட்கட்ஸ் எழுதி வச்சதெல்லாம் ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் ரிவைஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ் எழுதி வச்சது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நிஜமாவே உங்களுடைய ரிசல்ட் பெட்டராக இருக்கும். சரிங்களா? மிஸ்டேக்கு, ஃபார்முலா எல்லாத்தையும் என்னது நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். இப்போ நமக்கு சேர்த்து 45 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா ரீசனிங் ஆரம்பிச்சிட்டோம்னா ரீசனிங்லேயே உட்காந்துரும், கடைசி 5 நிமிஷம் தான் ஆப்டிக்கு இருக்கும். இல்லை ஆப்டி ஆரம்பிச்சோன்னா ஆப்டிலேயே உட்காந்துரும், கடைசி 5 நிமிஷம் தான் ரீசனிங் இருக்கும். ஸோ இந்த தப்பு பண்ணக்கூடாது. நமக்கு எது கஷ்டமோ அதுக்கு 25 நிமிஷம், எது ஈஸியோ அது 20 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரீசனிங் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன், ஆப்டியை விட கம்பேரிட்டிவ்லி நான் ரீசனிங்கை ஈஸியாக போட்டுருவேன் அப்படின்னா ரீசனிங்க்கு எனக்கு 20 நிமிஷம் தான். ஸோ எக்ஸாம் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் ரீசனிங், 21வது நிமிஷம் 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சா அப்போது நான் ரீசனிங் விட்டு ஆப்டி போயிடுவேன். அந்த கொஷின் ஐயோ ஆல்மோஸ்ட் போட்டேனே, இன்னும் ஆன்சர் வந்துருச்சு, இன்னும் 4 ஸ்டெப்பு போட்டால் ஆன்சர் வந்துருமேனாலுமே அந்த கொஷினை விட்டுட்டு அடுத்து போயிடணும். டைம் இருந்தால் திரும்ப வந்துக்கலாம். ஏன்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப்டியில் இருக்கும். அப்போ இதுலேயே உட்காந்துட்டோன்னா இவ்வளோ கஷ்டமான கொஷினா, சூப்பர்ப்பா, இதுக்கு இவ்வளோ கஷ்டமான கொஷினுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டியா, வெரி குட் அப்படின்ட்டு நம்மளை யாரும்
அப்ரிஷியேட் பண்ண போகிறது கிடையாது. எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க, எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணேன், அதில் எவ்வளோ கரெக்ட் வாங்கினேன் அப்படின்றதான் பார்ப்பாங்களே தவிர கஷ்டமான கொஷினை போட்டியா ஈஸியான கொஷினை போட்டியான்னு யாருமே பார்க்க போகிறது கிடையாது. அப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன, நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், எல்லாமே ஈஸியாக இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஆப்டியில் நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் அல்லது அப்ராக்சிமேஷன்ன்றது கண்டிப்பாக கேள்வி இருக்கும், பார்த்த உடனே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும். அடுத்து நம்பர் சீரீஸ். சரிங்களா? மிஸ்ஸிங் நம்பர்ஸோ நம்பர் சீரீஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க, டிஐ இல்லாத செட்டே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி அரித்மெட்டிக்கும் கேட்பாங்க, ஏஜஸ், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஐ, இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா செட்லேயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் என்னது எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஆவரேஜாக போடுறது கிடையாது, என்னது பிலோ ஆவரேஜாக இருக்கிறது கிடையாது. டாபிக் ரேஷியோனாலே எனக்கு என்னென்னு தெரியாது மேம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்படியோ போட்டுருவேன் மேம், ஃபார்முலாலாம் போட்டு இழுத்து அடித்து போட்டுருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ரேஷியோவா எப்படி கேட்டாலும் ஷார்ட்கட் வச்சு போட்டுருவேன், டைம் அண்ட் ஒர்க்கா எப்படி கேட்டாலும் ஷார்ட்கட் எனக்கு ஞாபகம் இருக்கு அதை வச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ரீசனிங் வரும்போது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசில் அண்ட் சீட்டிங் கண்டிப்பாக பண்ணணும், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், சரிங்களா, டைரக்ஷன், இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் என்னது ஆல்ஃபா நியூமரிக், கோடிங் டிகோடிங், இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் என்னது ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இதில் நீங்கள் தரவாக இருக்கணும், எப்படி கேட்டாலுமே பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். செஷன் யாரெல்லாம் லைக் போடலையோ ஒரு லைக் பட்டனை போட்டுருங்கப்பா. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ நமக்கு டெய்லி ரொட்டீன் உங்களுடைய ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்னா டைம் வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்டி பார்க்கணும். சரிங்களா? 2 டாபிக்ஸ் ஆச்சு கவர் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் 1 மணி நேரம் ரீசனிங் 2 டாபிக்ஸ் ஆச்சு கவர் பண்ணணும். 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபார்முலா ஷார்ட் நோட்ஸ் எழுதுறது, ஃபார்முலா இருக்கும்ல, அது எல்லாத்தையும் திருப்பி பார்க்கறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். திருப்பி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 30 மினிட்ஸ் செக்ஷனல் டெஸ்ட். சரிங்களா? மார்க் டெஸ்ட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம். கீழே இன்னொன்று எழுதிருக்கு, அது தெரியல மேபி, இன்னொரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? சாரி, என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன ஏது பண்ணியிருக்கேன், ஓகேங்களா, அந்த போட்டு டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், இத்தனைக்கு செக்ஷனல் டெஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 30 மினிட்ஸ் டெஸ்ட்டு தான் நீங்கள் போடுறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 30 மினிட்ஸு, அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அனலைஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ். ஸோ 1.5 ஹவர்ஸ் நீங்கள் டெஸ்ட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, 2.5 3.5 ஹவர்ஸ் நீங்கள் என்னது டெய்லி மினிமம் இவ்வளோ மணி நேரமாச்சு ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகேப்பா. மார்க் டெஸ்ட் எப்படி என்னது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் வந்து டெஸ்ட் எழுதின மார்க்கை பார்த்தேன், சரி ஓகே தூக்கி போட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை வந்து கற்றுக்கணும், அதுலேருந்து என்ன தப்பு பண்ணுன்றதை கற்றுக்கணும். என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி மாற்றுறது, எந்த டாபிக் எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கா தெரியாத டாப்பிக்கா, தெரிஞ்ச டாப்பிக்கில் ஏன் தப்பு பண்ணியிருக்கேன், தெரியாத டாப்பிக்கை ஏன் இந்த டாப்பிக்லாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு அனலைஸ் இருக்கணும். அதே மாதிரி மிஸ்டேக் ட்ராக்கர்ன்ற ஒரு ஷீட்டை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னலாம் தப்பு பண்ணி வச்சுருக்கீங்களோ நோட் டவுன் பண்ணுவீங்களா, அதுக்கு பின்னாடி பக்கத்தில் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்கன்றதை எழுதி வைங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு கொஷனுக்குமே ஸ்பீட் அதிகப்படுத்துங்க. ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் அப்படின்ட்டு டார்கெட் வைக்காதீங்க. 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராவாக போகும். சரிங்களா? அது இல்லாமல் 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குல்ல, இப்போ பசில் சீட்டிங்லாம் ஒரே பசிலை வச்சு 4-5 கொஷின் 4-5 ஆன்சர் போட முடியும். அப்படி இல்லாமல் இப்போ அப்ராக்சிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்னது டார்கெட் வச்சுக்கணும். டைமர் பாருங்கள், டைமரை பார்த்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்லேயுமே டைமர் இருக்கும். அப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணுறது எப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்மார்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ எப்படி ரிவைஸ் பண்ணணும், ஃபார்முலா அண்ட் ட்ரிக்ஸை ஆல்டர்னேட் டே நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் போடும்போது ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு நோட் புக் கண்டிப்பாக போடணும். சரிங்களா? டிஐ அண்ட் அரித்மெட்டிக்கும் தனியாக ஒரு நோட் புக் போட்டுருங்க. ரீசனிங்கில் எதெல்லாம் ட்ரிக்கியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ, எதெல்லாம் கஷ்டமாக கேட்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ, அது எல்லாத்தையும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கஷ்டமான கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு சால்வ் பண்ணணும். எப்பயுமே எந்த ஒரு டெஸ்ட் போட்டாலுமே டைமிங்கோடு போடணும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ உங்களுடைய வீக்லி ப்ராக்டிஸ் ஃபோக்கஸ் எதை பொறுத்து இருக்கணும்னா, ஸோ மொத்தமாக 5 வீக்காக பிரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு 10 டேஸ் ஓகேங்களா, வீக்குன்னு வேணாம் 50 டேஸ் இல்லையா. ஃபஸ்ட்டு 10 டேஸ் நமக்கு என்னது பேசிக் ப்ளஸ் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கணும். இதுலேயே என்னது 60% நம்ம சிலபஸை கவர் பண்ணிவிடுவோம். செகண்ட் என்னது பசில் அண்ட் அரித்மெட்டிக் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அக்யூரஸியை அதிகப்படுத்தணும். ஏன்னா இதில் ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரே தப்பாக வந்துடும். இத்தனைக்கும் தப்பாக வர ஆப்ஷனை கூட என்னது ஆன்சரை கூட அவங்க ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. அதனால
அக்யூரேசி நம்ம மினிமம் 80% ஆச்சு இருக்கணும். ஹை லெவல் டிஐ அண்ட் சீட்டிங் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் மினிமம் 5 ஆச்சுன்னு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்தில். அதுக்கப்புறம் ஸ்பீட் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆவரேஜ் 70க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறது தான் உங்களுடைய ஆவரேஜாக இருக்கணும் மேம். 80 கொஷனுக்கு 80 கொஷனுக்கு 70க்கு மேலே எப்படி மேம் எடுக்கிறதுனா, அப்படி நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாமில் அட்லீஸ்ட் 65க்கு மேலேயாச்சும் எடுப்பீங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நீங்கள் 70 உங்களுடைய மார்க்காக இருக்கணும். ஃபுல் ரிவிஷன் 10+10 மார்க் டெஸ்ட் எப்பயுமே போடணும். அப்போ தான் நீங்கள் என்னது எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். சரிங்களா? ஓகேப்பா. ஃபைனல் என்னென்னலாம் விஷயம் அகைன் பாருங்க. உங்களோட டைம் டேபிள் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த ஒரு அனலைசிஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எக்ஸாமில் டெஸ்ட் எழுதுனா மார்க்கை பார்த்தா தூக்கி போட்டுன்னு இருக்கக்கூடாது. அனலைஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒழுங்காக தூங்குங்க, அமைதியாக இருங்க, பதட்டப்படாதீங்க. தூக்கம் இல்லாமலாம் தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தயவு செஞ்சு உட்காராதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சரிங்களா? ஸ்ட்ரென்த்தாக மைண்டு பாடிலாம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் உங்களால் எக்ஸாமே நல்லா பண்ண முடியும். நிறைய பேர்லாம் படிக்கும் போது அப்படியே நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் படித்து அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தூக்கமும் முக்கியம். அப்போ தான் எக்ஸாமில் நல்லா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்பயுமே ரிவிஷன் ஃபேஸில், அதாவது லாஸ்ட் வீக்கில் உட்காந்து புதிய டாபிக் படிக்காதீங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். புதிய டாபிக் படித்து அதில் கஷ்டமான கேள்வி வந்து அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை விட தெரிஞ்ச டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணும் போது எப்படி கேட்டாலுமே ஆன்சர் பண்ண தெரியணும். அந்த ஒரு டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிவிடும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி 50 நாளில் கண்டிப்பாக நம்மளால் கிராக் பண்ண முடியும். உங்களுடைய டைம் டேபிளை நீங்கள் ஸ்டடியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி மேம் டே 1ல் நான் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், டே 2ல் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், 50 டேஸ்னால் டே 50 வரைக்கும் நான் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. சரிங்களா? உங்கள் எல்லாருக்குமே இது கொடுக்குறேன். என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுக்குறேன். அதுக்கு எனக்கு ஒரு மெயில் போட்டுருங்க. டெலிகிராமில் இது பண்ணாலும் சரி. சரிங்களா? ஸோ மெயில் போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப்பை ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? என்னோடைய மெயில் ஐடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. pranava.nair@adda247.com ஜிமெயில்னு இல்லை 247.com. சரிங்களா? ஸோ இது பார்த்து என்னது கரெக்டான மெயில் ஐடியை போட்டுட்டு நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ஆக்சுவல் பிடிஎஃப் ஒரு நாளுமே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு அனுப்பிடுவேன். அதை வச்சு நீங்கள் டெய்லி டைம் டேபிளை ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்க்காக நீங்கள் இந்த 50 நாள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால வேலை கிடைக்கும் அப்படின்னா டோட்டலி சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், வருது தான். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்டா 24/7 தமிழில் இப்போ தீபாவளி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. தீபாவளினாலே என்னது கொண்டாட்டமா? ஸோ தீபாவளியோட கொண்டாட்டம் அதுவுமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டா 247 தமிழில் என்னென்ன விஷயங்கள் பாருங்கள். ஸோ நமக்கு இப்போ பேங்கிங் பேசிக்ஸில் இருந்து மேம் எல்லாமே நானாக உட்காந்து படிக்கிறது கஷ்டம் மேம், பேசிக்ஸ்லாம் எனக்கு நோட்ஸோ இதுவோ எதுவுமே இல்லை, ஸோ இதெல்லாம் நான் எங்கேருந்து லேர்ன் பண்ணுறது அப்படிலாம் நினச்சி கவலைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய வளம் 5.1 ஒரு பேட்ச் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய IBPS RRB கிளர்க்குக்கு டிசம்பர் 6ஆம் தேதி தானே நமக்கு எக்ஸாமு. ஸோ அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்ந்து தான் இருக்கும். PO கிளர்க்குக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், மோர் ஆஃபர்ஸ்னு போங்க, Y350 கோட் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ Y350 கோட் அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் பாருங்களேன் 3200 சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணிக்கலாம், 32% ஆஃபரோட நீங்கள் 2200க்கே வாங்கிக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், Y350 கோட் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆஃபரோட இதில் கிளாஸை லைவ் அண்ட் ரெக்கார்டட் எல்லா செஷன்ஸையும் பார்க்குறதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறேன். ஹாப்பி தீபாவளி அகெயின். நல்லா ஹேவ் ஃபன், நிம்மதியாக இருங்க. அண்ட் ப்ரிப்பரேஷனையும் கைவிட்டுறாதீங்க, அதையும் தொடர்ந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த செஷனில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பா. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பபாய். டேக் கேர். ஹாப்பி தீபாவளி.